அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை புரட்டி போடும் புரட்டாசி மாதம் எப்படி அமைய போகிறது? புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது அதிரடியான மாற்றங்களை எந்தெந்த கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன, அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் இந்த மாதம் முழுவதுமே சூரியன் ஆட்சி பலத்தை இழந்து பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியன் 4ஆம் இடமாகிய அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதை விட பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு வருவதால் தந்தை வழி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய பல சங்கடங்கள் இந்த தருணத்தில் மறைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. தந்தை வழி உறவு முறைகளில் ஏற்பட்ட மன சங்கடம் இந்த தருணத்தில் விலகி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான யோகம் இந்த புரட்டாசி மாதத்தில் மிகவும் வலுவாக நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தின் துவக்கத்தில் 4ஆம் தேதி முதல் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். புதனின் உச்சம் என்பது மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் சுபத்துவ பாதையில் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் சூரியனுடன் இணைந்து உச்சம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். பெரும்பாலும் முற்பகுதியில் 5ஆம் இடத்திலும் 5ஆம் தேதிக்கு பிறகு பூனரோக சதுரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ராசியின் அதிபதி 5ஆம் இடத்தில் நீச்ச நிவர்த்தி பெற்று 6ஆம் இடத்திற்கு மாறுவது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. எனவே பல வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயம் விலகும். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அதே போன்று ஜென்மராசியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவானும் வக்ரம் பெறுகிறாருங்க. புரட்டாசி 29 முதல் வக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பு நல்ல மாறுதல்களை நிச்சயமாக நிறைவாக பெற்று தரப்போகிறது. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பதை விட அவர் ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயமாக சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதே போன்று சந்திரன் இந்த மாதம் முழுவதும் பல இடங்களில் மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. 12 இடங்களிலும் சந்திரன் வலம் வர போகிறார். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகரமாக பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார். இது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் இறுதியில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு பல்வேறு வகையில மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை வெற்றிகரமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. குடும்ப வருமானம் கட்டுக்குள் இருப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்களும் முன்னேற்றமும் நிறைவாக இந்த தருணத்தில் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த நிகழ்வுகளை வக்ரஸ் சனி மற்றும் குருவின் அமைப்பால் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் வக்ரம் பெற்ற குருவினுடைய சுப பார்வை பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீது பதிவதால் எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் பூர்த்தி ஆவதற்கான யோகம் உண்டு. தீர்த்த தல யாத்திரைகள் மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல
புனித பயணங்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக மேற்கொள்ளலாம். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஆன்மீக சிந்தனையும் சற்று கூடுதலாக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கடன்களை மேலும் மேலும் ஏற்றி கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை திட்டவட்டமாக வக்ரகுரு உறுதிப்படுத்துகிறாருங்க. ஜென்ம ராசியில் அது சஞ்சார தூரத்தை பாதிக்கு மேல் கடக்க போகிறார். எனவே இனி வரக்கூடிய தருணங்கள்ல மிக சிறப்பான நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்று திட்டவட்டமாக சொல்லிவிடலாம். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் புரட்டாசி மாதம் என்பதால் இந்த மாதத்தில் கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய பருவ பல சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் காரணமாக உணவு பழக்க வழக்கங்களில் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் பல்வேறு வகையான உடல் சார்ந்த உபாதைகளை நிச்சயமாக தவிர்க்க முடியும். அதே சமயம் எதிர்பாராத சின்ன சின்ன உடல் சார்ந்த தொந்தரவுகள் வந்தாலும் அவை உடனடியாக சரிவாகிவிடும். பெரிய அளவில் இந்த தருணத்தில் உடல் ரீதியாக ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக ஏற்படாது. அதோடு மட்டுமல்லாது குரு பயிற்சி துவங்கியதிலிருந்தும் சரி, தனி பயிற்சி துவங்கியதிலிருந்து நல்ல மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த வக்ரத்தின் காரணமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டாலும் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான உறவுகளில் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கி நிச்சயமாக ஒற்றுமை அபரிவிதமாக கிடைக்கும். உத்தியோக ரீதியாக சனி குருவை தவிர லாபஸ்தானத்தில் வலுவாக நிலை கொண்டிருக்கிறாருங்க. ராகு லாபத்தில் நிலை கொண்டிருப்பதால் இந்த புரட்டாசி மாதத்தில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் பஞ்சமஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்திலும் மிக வலுவாக கேது சஞ்சரிக்கிறார். ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான அதிரடியான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக மாற்றிவிடுகிறது. எனவே பல வகையில இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான சுமை என்பது குறைந்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நிறுத்தி வைக்கப்பட்ட ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த புரட்டாசி மாதத்தில் அபரிவிதமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அதே சமயம் உங்களுடைய சொந்த உழைப்பை மட்டும் நம்புங்க. 3ஆம் நபர் சொல்லக்கூடிய எந்த விதமான தகவல்களையும் நம்ப வேண்டாங்க. அதனால் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த பணியை மேற்கொண்டாலும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமையுமே தவிர மற்றவரின் சிபாரிசு எடுபடாது என்பதை மறந்து விட வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக லாபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு, வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி, குரு போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை நிறைவாக பெற்றுத் தருவதற்கான யோகத்தை நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் அதே வேளையில் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளையும் குடும்ப வாழ்க்கைகளையும் சக பணியாளர்களிடம் பகிர வேண்டாம். அதனால் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு லாபம் உயரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்க போகின்றன. தொழில்துறையில் ஓய்வின்றி உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமாக அமைந்தாலும் லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி மகிழ்ச்சியை நிறைவாக பெறுவதற்கான யோகத்தை வலுவாக பெற்று தருகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் நீச்சம் பெற்றும் இந்த
மாதத்தின் முற்பகுதியிலே நீச்ச நிவர்த்தி பெற்று ரூடரோக சத்துருஸ்தானத்தில் வலுவாக அமரப்போகிறார். எனவே இது நல்ல மாறுதலை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பெற்று தருகிறது. எனவே கலைத்துறையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல் சார்ந்த பணிகளை மிக நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நினைத்தபடி செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் மிக வலுவாக இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கிறார். உச்சம் பெறக்கூடிய வித்யாகாரகரான புதன் அது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்தால் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குமோ அதே போன்று குருவின் சுப பார்வை புதனின் மீதும் சூரியனின் மீதும் படிவதால் பல்வேறு வகையில நல்ல நன்மைகள் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் எதிர்கொள்ளக்கூடிய எந்த விதமான தேர்வுகளாக இருந்தாலும் அதில் வெற்றி வாய்ப்பை மிக சிறப்பாக பதிவு செய்வதற்கான யோகமும் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதத்தின் இறுதியில் தைரியஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்க சலுகைகளும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த புரட்டாசி மாதத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து, அதிலும் குறிப்பாக சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் தடைகள் விலகி சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.